Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 15th February 2023. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்றது வந்து டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500 அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்ஜினலி டவுன் அண்ட் நாஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% ஏற்றத்துடன் முடிந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து சற்றே வலிமை காட்டி வந்த டவ் ஜோன்ஸ் தற்போது சற்றே இறங்குமுகமாக இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா அமெரிக்காவினுடைய சிபிஐ நம்பர்ஸ்ன்றது சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலா இருந்ததை காரணமாக பார்க்கிறோம். இதை ஒட்டி இன்னைக்கு துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சந்தைகளுமே ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், அடுத்தது ஹாங்சங் ஹாங்காங் சந்தை, காஸ்பி சவுத் கொரிய சந்தை, சீனாவோட ஷங்காய் தாய்வான் எல்லாமே பாத்தீங்கன்னா தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய நிப்டி அப்படின்றது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் HX நிப்டி என்ற பெயர்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கேப் டவுன் அப்படின்றது அது ஓப்பன் பண்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புள்ள இடத்துல அது வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். அதனால அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் ஆக ஆரம்பித்தால் அது வாங்கி விற்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம். நிப்டியோட ரேஞ்ச் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அப்பர் எண்ட் அப்படின்ற ஏரியா போய் தொடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு ரூம் இருக்கு. இன்கேஸ் இப்போ கரெக்டா அந்த லெவல் இடிச்சிட்டு இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு மேல வாய்ப்பு இருக்கிறதுனால 18,001 வச்சிருக்கிறோம். ஸோ கீழே சப்போர்ட் லெவல் 17,450 அப்படின்றத இன்னமும் மெயின்டைன் பண்றோம். நிப்டி பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் இந்த ரேஞ்சோட அப்பர் எண்ட் கிட்ட நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். 42,400 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 39,000 சப்போர்ட் லெவல் வச்சிருக்கோம். ஸ்பாட் நம்பர்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது இன்ச்சிங் அப் கொஞ்சமா அந்த இன்ஃபிளேஷனோட தாக்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் கூடி இருக்கிறத பார்க்குறோம். 3.74. டாலர் இண்டெக்ஸும் 103.22 103.27. Brent crude staying around the same level, $85 per barrel. கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு ounce அப்படின்றது 24 கேரட் 1855 முன்னாடி 57 இருந்தது பார்த்தோம். இப்போ 55 குறைஞ்சிருக்குது. யூஎஸ்டி ஐநார் ஓரளவுக்கு அந்த 30-40 பைசா கேப்ல தொடர்ந்து ஸ்டடியா வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு 82.78 அப்படின்றதுல இருக்கு. கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆயிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இது வந்து ஓவராலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு கொஞ்சம் பாதகமான ஒரு சூழலை தான் இப்போதைக்கு இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் யூஎஸோட சிபிஐ இன்ஃபிளேஷன் அப்படின்றதான் இன்னைக்கு முக்கியமான சந்தையோட நகருக்கான காரணக்கர்த்தாவை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு 0.4% அப்படின்றது கூடும் எதிர்பார்த்த நேரத்தில் அது 0.5% கூடி இருக்குது என்பதும் ஓரளவு மந்த் ஆன் மந்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதனுடைய நகர்வு வந்து இப்போ 6.4% என்ற அளவில் இருக்கிறது. ஸோ 1% சந்தை எதிர்பார்ப்பை விட அதிகமான இன்ஃபிளேஷன் இருக்கிறதுனால வட்டி விகித உயர்வு என்பது இன்னும் வந்து நீண்ட காலத்துக்கு தொடருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னாடி குறைத்த அளவுக்கு இல்லாமல் இப்போ முன்னாடி வந்து ஏற்றிய அளவுக்கு இல்லாமல் இன்னும் அதிகமான அளவு கூட அதாவது பழையபடி ஒரு மீட்டிங்கில் 75 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு உயர்த்தினார்களே அது மாதிரி நடக்குமோ அப்படின்னு ஒரு அச்சமும் தற்போது சந்தையில் இருந்து வருகிறது. இவர் இந்தியாவோட இன்ஃபிளேஷனும் சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலா இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ யூஎஸ் இன்ஃபிளேஷன் சிபிஐ இந்தியாவோட சிபிஐ எல்லாமே சந்தை எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். எஃப்ஐஸ் வந்து கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து வாங்குவவர்களாக இருந்து வருகிறார்கள். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 1,305 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸும் தொடர்ந்து 204 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரோட வாங்குதல் என்பது சந்தை தற்போது சற்றை மேல் நோக்கி நேற்று நகர்த்தியை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட் கவரிங் அப்படின்றதையும் எஃப்ஐஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஷார்ட் கவரிங் அளவு 84%லேருந்து 82% என்ற அளவுக்கு சற்றே குறைந்திருக்கிறது. அதுவும் வந்து சந்தை மேல் நோக்கி நகர்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருப்பதாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அனலைஸ் பண்றோம். அன்னைக்கு வியாபாரம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. இது ஒரு ஃப்ரீ சேனல் தான். கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்றைய நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் கேண்டில் வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த புல் கேண்டில் வந்திருந்தாலும் கூட அது எங்க போய் இடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட போய் இடிக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால அந்த இடத்துல அதுக்கு மேல தாண்டறதுக்கு அது கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்குறோம். அதனால இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல இருக்கிறது. ஒருவேளை இந்த கேப் டவுன் அப்படின்றது ஃபில் செய்யப்பட்டு தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினால் இந்த தடை உடைக்கப்பட்டு ஒரு அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணலாம். அதனால் கவனத்துடன் கையாள வேண்டும். வாங்குவதற்கான வாய்ப்புகளை கூட இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்றதையும் ஸ்டாப் லாஸோட தான் ட்ரேட் பண்ணுறதையும் நம்ம நினைவுபடுத்துறோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.